அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு எளிமையான ஒரு சூட்சமத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உதயம், ஆருடம், 10ஆம் அதிபதி, இவங்க 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உதயம், ஆருடம், 10ஆம் அதிபதி, உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் ஒருவராக வந்து அந்த கிரகம் உதயத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை பற்றி வந்தவர்களோட கேள்வி அதிகமாக இருக்குது. புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு கன்னி உதயம் மிதுன ஆருடம் அப்படின்னு வச்சுக்குவோம். கன்னி உதயம் மிதுன ஆருடமாயே அந்த புதன் அந்த உதயத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ வந்தவருடைய கேள்வி அதை பற்றி தான் அதிகமாக இருக்குது. ஒரு கன்னி உதயம் மிதுன ஆருடமாக இருந்து புதன் 5ஆம் பாவத்தில் இருந்தால் வந்தவர் குழந்தையை பற்றியும் திருமணத்தை பற்றியும் கட்டாயம் கேட்குறாங்க. அதில் காதல் திருமணத்தை பற்றி கேட்குறாங்க. ஒரு உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவராகி அவர் உதயத்துக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் வந்தவர்களோட கேள்வி அந்த பாவம் சார்ந்த கேள்வியாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மிதுன உதயம் 4ஆம் பாவத்தில் ஆருடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் புதனாக இருக்கார். அந்த புதன் உதயத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் வந்தவரோட கேள்வி வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பத்திரம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. ஒரு உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவராக வரார். ஒரு மீன உதயம், 10ஆம் அதிபதி குரு. அந்த குரு மீன உதயத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் வந்தவரோட கேள்வி வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறத பற்றின கேள்வியாக இருக்குது. அப்போ ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் ஒருவராக வந்தாலும், ஒரு உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவராக வந்தாலும் அந்த கிரகம் உதயத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவகம் சார்ந்த கேள்வியை கேட்குறாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஜாமக்கோல் பிரசன்னம் சார்ந்த சந்தேகம், கேள்வி ஏதாவது இருந்தால், நான் இப்போது மலேசியாவில் இருக்கிறதுனால என்னுடைய மலேசியா நம்பர் கீழே கொடுத்துருக்கிறேன். அந்த மலேசியா நம்பருக்கு உங்களோட கேள்வியை பதிவு பண்ணி உங்கள் கேள்வியை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.